அம்மா சேஃபு. அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். மூஞ்செல்லாம் யாருப்பா படம் நடிக்க சொன்னது? என்ன மூஞ்சி இது? என்ன மண்டி மாதிரி. விஜய்னா சுத்த வேஸ்ட். விஜய் வேஸ்ட். எத்தனை நாளைக்கு ஒட்ட போட்டு பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வந்துடாதீங்க சொன்ன பிறகு வாங்க அப்படின்னு என்ன கேட்டா, இல்லை ஒரு நடிகர், நான் பேர் சொல்லப்படுவது, ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, இருக்காங்க, அவங்க வந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்றேன். அப்படியே சிவாஜி காலம் இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் இருக்கும். போ, இந்த தடவை மிஸ் ஆகுது. I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm ready. புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனத்தை கலையெடுத்து தலைவலியும் போக்கி பதக தலையெழுத்து ஆட்டாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோடியில கட்டி லாரில ஏத்தி அறுத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அடிய வந்தா உன்னைய படையல் வைப்பேன் கோலசாமிக்கு அதோட ஆட்டு சாரை பீடி சுருட்டு கேங்கல இல்ல பொய்ய புரட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேர்ல்டு வைடு லிங்க் எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ் உருவாதிட்ட நம்ம டூல்ஸ் அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சீக்கி இது சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை கெளிச்சு கெளிச்சு கழிச்சு போயிட்டு பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு பவர் கிக்கு மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார் அந்த காலழகு அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு அதுதான் கணக்கு இந்த கதி வர ரகம் வா நான் ஸ்கெட்ச் எனக்கு புரிதா உனக்கு மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவான்டா மில்லி உள்ள போனா போதும் இல்லி வெல்ல வருவான் பார் உருக்குள்ளனுக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே திரும் பார் உனக்கு போஸ்டர் ரெடி அண்டர் ரெடி கொண்டாடி கொளுத்தனண்டி நான் அண்ணன் வர்றார் வெளியூடு Get out. ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்ட மைதில காதலுக்கு மரியாதையெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு. நேத்தா ஆர்டிஸ்ட் சொல்லிச்சு யாராவது ஒருத்தர்கிட்ட தான் பார்த்தா தோணுங்க. உன்னை பார்த்ததுல இருந்து என்னென்னமோ தோணுது. அது காரணமோ நீ தான் தோணுது. உன்னை லவ் பண்ணணும்னு தோணுது, உன் கூட வாழணும்னு தோணுது. உனக்கு தோணுதா? நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர்
பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. இந்தியன் எக்கானமி போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணீங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி பார்த்து தூங்கிட்டேன். இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. இந்த உலகத்திலேயே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி. நினைச்சு பாவாடைய கட்டி போமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எங்க வாடா வாடா. நீ ஏன் சிரிச்ச? இல்ல, அந்த பேட்டரி கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ல, அதை நினைச்சு சிரிச்சேன். ஆமா, நீ ஏன் சிரிச்ச? ஆல் டீடைல்ஸ் ஐ நோமா. ஹே, மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி டிசைன் டிசைனா, ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ. கொஞ்சம் chill. விஜயுடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆட வருமா? ஆடலாமா மாமே? தட்ரா இது சப்பா பீட்டி. நீ வேற மாதிரி வாத்தியார. ஏன்டா நிறுத்திட்டீங்க? ஓடா பிஜிஎம். வெரி குட். அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு வந்து ஒன்றுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். காக்கா விடாது, அதுவும் மேலே போகும். கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அதுக்கு மேலே முடியாது, வெறி வெறுத்து கீழே வந்துடும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நன்றிகள். உங்க கோவம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நமக்கு அது வேலையும் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்கு. யானை, மயில், இந்த காக்கா, கழுகு, காடுனா இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்கு சொன்னம்பா. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க, நதி போய்கிட்டே இருக்கும். வேற ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும்
நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். நண்பா, இந்த சாங் லிரிக் மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. கில் them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க.